ஹலோ, வெல்கம் டு தமிழ் எக்ஸ்பர்ட் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பேங்காக்கில் ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் தமிழில் யாரும் இந்த இடம் வந்து காட்டினதில்லைன்னு நினைக்கிறேன். இந்த இடத்தோட பேர் வந்து தலாட் நோய். இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னால் வந்து ஏகப்பட்ட பிக்சர் ஸ்பாட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சன்செட் டைமில் இங்கே வந்தோம்னா பயங்கரமான ஒரு வியூ கிடைக்கும். ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ், ஏகப்பட்ட டூரிஸ்ட் இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காகவே இங்கே வராங்க மோஸ்ட்டாக வந்து. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நிறைய வந்து ரொம்ப ஒரு கிளாசிக்கான ஒரு கேஃபேஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நிறைய கேஃபேஸ், நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த ரிவர் வியூ ரெஸ்டாரண்ட் அதெல்லாமே இங்கே நிறைய இருக்குது. சன்செட் டைமில் இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இங்கே போகிறாங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து சைனா டவுனுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து பைக் டாக்ஸியில் வரலாம், கார்லேயும் வரலாம். காரில் வந்து இந்த சந்து வந்து ரொம்ப சின்ன சந்தாக இருக்குது. காரில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் பைக் டாக்ஸியில் வந்தீங்கன்னா ஈஸியாக இந்த இடத்துக்கு வந்துடலாம். இந்த இடத்தோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு நீங்கள் பேங்காக் வந்தீங்கன்னா இந்த இடத்த மறக்காமல் வந்து பாருங்கள். இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் பார்க்கலாம். போட்டிருக்கு தலாட் நோய் பேங்காக் கிராஃபிட்டி வால். அது மாதிரி ஏகப்பட்ட கிராஃபிட்டி வால்ஸ் இருக்கு. இதுதான் இந்த ஏரியாவோட மேப்பு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், நிறைய வாலு, அந்த மாதிரி இடம்லாம் இங்க இருக்கு. இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ்லயே வந்து இந்த இது போட்டிருக்கு. இந்த கீழே இந்த ட்ரைனேஜுக்கு வந்து இந்த இடத்துல வந்து தலாட் நோய் அப்படின்னு போட்டு, இந்த இடத்துல இந்த சைனீஸ் இந்த இதெல்லாம் போட்டு உள்ள போறது. உள்ள போன உடனே இந்த இடத்துல வந்து இந்த சைட் வால்ஸ்ல ஃபுல்லாவே வந்து போர்ட்ரேட்ஸ் வச்சிருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே போர்ட்ரேட் ஆஃப் ஏதோ ஒரு மஸ்ஜிதோட ஒரு போர்ட்ரேட் ஒன்று வச்சிருக்காங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே இந்த ஒரு மஸ்ஜிதோட போர்ட்ரேட் தான். இந்த மக்கா மஸ்ஜித்ல மக்காவோட இது இருக்கு போல, அதை அப்படியே போட்டோ வச்சிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது ஏதோ ஒரு பில்டிங்கு, இது வந்து மியூசியம். அந்த மாதிரி இந்த சைடு வால் ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி ஒரு பிக்சரா வந்து வச்சிருக்காங்க. நீங்க எடுத்த ஒரு பிக்சர். இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து இந்த ஏரியாவில் வந்து என்ன ஒர்க்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த கார் வந்து நம்ம புதுப்பேட்டை சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி புதுப்பேட்டையில என்னென்ன கார் ஒர்க், பைக் ஒர்க், அந்த மாதிரி இந்த ஏரியாவில் வந்து கார் ஒர்க், பைக் ஒர்க் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால வந்து இந்த பழைய காலத்து காரு அதெல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து நிறுத்தி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரஸ்ட் ஆகி அந்த மாதிரி அந்த இதெல்லாமே அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க. அது வந்து எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவுக்கு வந்து நிறைய பேர் வராங்க. இந்த மாதிரி வால்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கிராஃபிட்டி அதெல்லாமே வந்து எடுக்கிறாங்க பாருங்க ஃபோட்டோஸ். ஓகேண்ணா. Talat Noi. தாய் மக்களுமே தாய் போடுறது தாய்லாந்து வேற ஒரு ப்ரொவின்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. அங்கேருந்து வந்துமே வந்து இங்கே வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த கிராஃபிட்டி எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து மழை சீசனுன்றதுனால லைட்டிங் அவ்வளோவா இல்லை. அது மட்டும் இல்லாமல் டைம் ரொம்ப ஆயிடுச்சு. கொஞ்சம் லைட்டிங் இருக்கும்போது வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபோட்டோஸ் எல்லாமே. ஆனாலுமே வந்து நல்லா தான் இருக்கு. நல்லா சூப்பராக வந்து ஆர்டிஸ்டிக்கலாக பயங்கரமாக வந்து வரைஞ்சிருக்காங்க. இருக்க வீடுகள் எல்லாமே வந்து அந்த பழங்காலத்து முறையில் செய்யப்பட்ட அந்த வீடுங்களா இருக்கு. பழங்காலத்து முறையில் கட்டப்பட்ட வீடுங்க. இந்த இதெல்லாமே வந்து போட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு இடம் தான். இந்த இடத்துல வந்து இந்த மழை பெஞ்சு லைட்டா அந்த பசி பிடிச்ச மாதிரி அப்படியே சூப்பரா இருக்கு. இந்த குட்டி ஒரு சந்து இருக்கு. இதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க கிராஃபிட்டி பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாமே வந்து குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்டுங்க இருக்கு பாருங்க. வீடுலேயே வந்து சின்னதாக வந்து இந்த ஜூஸு அதெல்லாம், காஃபி அதெல்லாம் விற்கிற மாதிரி
இன்னும் அந்த டிசைன் அந்த பழங்காலத்து இதை வந்து மாத்தாம அப்படியே வச்சிருக்காங்க. இந்த இடத்துல சூப்பரா இருக்கு இந்த வாலு. இது புதுசா பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த பெயிண்டிங்கு. இந்த கீழே வந்து இந்த கப்பல்ல எல்லாம் போடுவாங்க இல்லைங்களா ஆங்கரு, அதுல வந்து இந்த இது மாதிரியே செஞ்சு கொக்கு மாதிரி செஞ்சு அதுல டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து டிசைன் எல்லாமே வந்து சூப்பரா இருக்குங்க. அதாவது மெயினா வந்து போட்டோஸ் எடுக்கிறதுக்கு அது எல்லாமே வந்து இந்த இடம் வந்து இந்த ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப இதுவா இருக்கும். இது உள்ளேயுமே வந்து ஒரு கேஃபே இருக்கு, மான்ஸ்டர் ரோஸ்டர்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இது ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது உள்ள போயிட்டோன்னா இன்னும் அந்த பழங்காலத்து பொருள், அந்த வீலு, அந்த கப்பல்ல போடுற அந்த ஆங்கரு அதெல்லாமே வச்சு உள்ள வந்து சூப்பரா இருக்கும். இந்த கேஃபே வந்து ஆஹ், மேல எல்லாமே இன்னும் இருக்கு, மேல இருக்கு, கீழே வந்து இல்லை, ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே வந்து அந்த இது போட்டிருக்கு, கீழே வந்து அந்த சிமெண்ட் போட்டு இது போட்டிருக்கு, நடந்து போறதுக்கு சின்ன சின்ன டைல்ஸ் மட்டும் வச்சிருக்காங்க. நிறைய எங்க மக்கள் இங்க வந்துட்டு சூப்பரா வந்து போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துட்டு இங்க போயிட்டு இருக்காங்க. இது பக்கத்துலயே வந்து இந்த இடத்துல ஒரு டெம்பிள் ஒண்ணு இருக்குங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சைனீஸ் டெம்பிள் ஒண்ணு இருக்கு. இதுக்கு அப்படியே அந்த ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ், இந்த டெம்பிளுக்கு ஆப்போசிட்ல அப்படியே வந்து ரிவர் இருக்கு. இதுதான் வந்து அந்த சைனீஸ் டெம்பிள். இப்ப பழைய காலத்து டெம்பிள் போட்டிருக்கு, ரெனோவேட் பண்ணாம இருக்கு அப்படியே. மேலெல்லாம் வந்து அந்த டிராகனு அதெல்லாமே போட்டிருக்கு. இந்த உள்ள வந்து ஆளுங்க யாருமே இல்லை. 5 மணிக்கெல்லாம் மூட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். 5 மணி ஆயிடுச்சு, மூட்டுருப்பாங்க டெம்பிள். எப்படியே நேரா போனோம்னா நம்மளுக்கு இந்த ரிவர் வியூ கிடைக்கும். பழங்காலத்து ரிக்ஷா அதெல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேரு. மீன் பிடிச்சிட்டு தூண்டிலும் போடுறாங்க. அப்படியே இந்த வலை மாதிரி இருக்கு, இந்த கரை ஓரத்துல பாசி தின்ற மீனெல்லாம் வந்து இந்த வலை போட்டு அப்படியே பிடிச்சிருவாங்க போல் இருக்கு. இங்க பாருங்க, போட் ஹவுஸ், போட் ஹவுஸ் இங்க நிறுத்தி இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மெரைன் டிபார்ட்மெண்ட் இருக்குங்க, மெரைன் காலேஜ் இருக்கு. அதுதான் வந்து அந்த மெரைன் காலேஜ். அந்த மெரைன் காலேஜ்ல படிக்கிறோம், அதாவது காலேஜும் நடக்குது, அந்த காலேஜோட அந்த போட்டு தான் நினைக்கிறேன் அது. இங்க வந்து மீன்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த வந்து இந்த ரிவர்ல வந்து ஃபுல்லா வந்து படகுங்க வந்து போயிட்டே இருக்கும். எறாலாம் இருக்குன்றாங்க, குங்குனா எறா, எறா இருக்கு அப்படி இப்படின்றாங்க. புஸ்டரு எதுவுமே இல்லை. கண்ணுங்க எது என்ன தெரியுதுன்னு தெரியலங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியல. அவரு ஏதோ கை கட்டி இதெல்லாமே வந்து ஸ்பீடு போட்டுங்க. இந்த ஸ்பீடு போட் எல்லாமே வந்து தனியாகவும் நீங்க இப்போ பிரைவேட்டாகவும் நீங்க எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க இப்போ கும்பலா ஒரு 10 பேர் 20 பேர், அதாவது ஷேர் பண்ணியும் ஷேர் போட்டும் இருக்கும், பிரைவேட் போட்டும் இருக்கும். பிரைவேட் போட்னா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆள் ஒரு 1000 பாட்டு கேட்பாங்க போல் இருக்கு ஒரு பிரைவேட் போட்டுக்கு. அது அந்த இடத்துல வந்து இது இருக்கு பாருங்க, போட்டுக்கெல்லாம் வந்து ஃபியூவல் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க. ஜூம் பண்ணா தெரியுமான்னு தெரியல. இந்த இடத்துல பச்சை கலர்ல ஒரு சின்னதா இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து போட்டுகளுக்கான ஃபியூவல் ஸ்டேஷன். அது வந்து ஃப்ளோட்டிங்ல இருக்கு, கரை ஓரத்துல அந்த இடத்துல வச்சிருக்காங்க. போட்டெல்லாம் போயிட்டு ஃபியூவல் பண்ணி போடணும்னா அங்க போயிட்டு அந்த இடத்துல போட்டுக்கலாம். இந்த மாதிரி இது ஸ்டேஷன் ஸ்டேஷனா இருக்கும். இந்த இடத்துல மேல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஐகான் சியாம்ன்ற ஒரு பெரிய மால் இருக்கு. அந்த இடத்துல பேர் தெரியுது, ஐகான் சியாம்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து பெரிய மாலு. பிடிச்சிருக்காங்க எறா, எறா சின்ன சின்ன எறாவா இருக்கு, குட்டி குட்டியா இருக்கு எறா. ஆனா 3 தான் இருக்கு.
குட்டி குட்டியா இருக்கு, உயிரோட இருக்கு. இதுதான் பிடிச்சிட்டு அதான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க ஏதோ குங்குன்னு சொன்னாங்க. குங்குனா யாராதான் அதான் மூணே மூணு மட்டும் பிடிச்சிருக்கு. மற்ற ஏரியா வந்து சிட்டியா இருக்கும், இந்த ஏரியாவில் வந்து சிட்டி அந்த மாதிரி இல்லை. இங்கேயும் வந்து ஒரு கிராஃபிட்டி இருக்கு, நிறைய இந்த மாதிரி கிராஃபிட்டி இருக்கும் இந்த ஏரியாவில். பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டு, இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கு. அந்த இடத்துல உக்காஞ்சி அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்கு. பெருசாவே இருக்கு, நல்ல ஸ்பேஷியஸா சூப்பரா. அந்த இடத்துல படுத்துக்கிட்டு இது பண்ற மாதிரி இதெல்லாமே இருக்குங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் வரல, சும்மா காட்டுறேன். இந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் வந்து இங்க இருக்கு பாருங்க. இது அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேரு பான் ரிம் நான் நாம். பான் ரிம் நாம் கூகுளில் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு வரும். கூகுள்லேயே அந்த கூகுள் மேப்ஸ்லேயே இந்த இது இருக்கு. அவ்வளோதான் நினைக்கிறேன். இது ஏதோ போட்டு வச்சிருக்காங்க. இந்த சங்கம் இங்கே போகுது, இங்கன்னு தெரியல. இந்த மாதிரி குட்டி குட்டியான விஷயங்கள் இந்த இடத்துல நிறைய இருக்குங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அந்த வின்டேஜ் ஸ்டைல்னு சொல்லுவாங்க, அந்த வின்டேஜ் ஸ்டைலில் செம்மையாக இருக்கு. இங்கேயும் வந்து ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன், சோ ஹோங் டாய் க்ளோஸ்டுன்னு போட்டிருக்கு. க்ளோஸ்டுன்னு போட்டிருக்கு, அதான் 18னா 6 மணி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கு. இந்த வால் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த ஏரியா வந்து இந்த சைனா டவுனுக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால வந்து இந்த ஏரியாவில் வந்து நிறைய வந்து சைனீஸு, அந்த பழங்காலத்து அந்த சைனீஸ் மக்கள், அந்த நிறைய வந்து சைனீஸ் டெம்பிள்ஸு, அந்த சைனீஸ் மாடல்லே இது கட்டியிருக்கு. இது வந்து தாய் மாடல் கிடையாது, இது வந்து சைனீஸ் மாடல். அதனால தான் வந்து இந்த ஏரியா வந்து கொஞ்சம் அந்த வின்டேஜ் வந்து அப்படியே வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க, பாதுகாத்து இன்னும் வந்து அது ரெஸ்டோர் பண்ணாமல் அப்படியே இருக்கு. பார்க்கறதுக்கு ஃபோட்டோஸு அதெல்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கு. இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு ஆலமரமோ அரச மரமோ ஏதோ ஒன்று இருக்கு. நிறைய வந்து இந்த விழுதுகள் அதெல்லாமே இருக்குங்க. நீங்க தாய்லாந்து வந்துட்டீங்கன்னா ஒவ்வொரு சந்துலையும் இந்த மாதிரி நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சந்துலையும் ஒரு சின்ன சின்ன வீட்டுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு இது வச்சிருப்பாங்க, குட்டியா வந்து ஒரு அதாவது டெம்பிள் மாதிரி. இந்த இடத்துல வந்து அந்த சின்ன 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 மினியேச்சர்ஸு, அது மட்டும் இல்லாமல் அந்த பழையங்காலத்தோட இதை வந்து ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்குமே வந்து இங்கே ஒரு கோயில்லாம் இருக்குங்க, சண்டை கோழி. இங்கே வந்து சண்டை கோழி விடுற அந்த போட்டி இருக்கு இல்லைங்களா, அது வந்து இன்னுமே வந்து இங்கே நடந்துட்டு தான் இருக்கு. இது வந்து இந்த பழங்காலத்து இந்த மிஸ்டர் பீன் காருன்னு நினைக்கிறேன். நீங்க பாருங்க, அடிஹா வந்து கிளீன் பண்றவங்க. இங்க கிளீன் பண்றவங்களுக்கு யூனிஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு பாருங்க, பார்னா வந்து அதாவது காஃபி அந்த இது ஸ்லோ பார் சாக்லேட் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே வந்து ப்ரைஸ் வந்து 60 பாட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதான். பார் சாக்லேட் அப்படின்னு போட்டிருக்குங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி போட்டு அதுக்குள்ளே ரெண்டு சேர் மட்டும் போட்டிருக்கு. ஆனால் இங்கே லெஃப்டில் எல்லாமே வந்து அந்த பழைய காலத்து டிசைனில் அப்படியே எல்லாமே இருக்குங்க. இந்த பழைய காலத்து சைக்கிளு, அந்த குட்டி குட்டியான இதெல்லாமே அப்படியே வச்சுருக்காங்க. இதுக்கு நடுவில் அந்த செவுரெல்லாம் கூட மாற்றலைங்க, உள்ள ஒரே ஒரு கண்ணாடி இது மட்டும் போட்டு அது உள்ள ஏசி போட்டிருக்காங்க. அந்த ஏசி போடுறதுக்காக இந்த கண்ணாடி இது போட்டிருக்கு. மற்றபடி வந்து அப்படியே எல்லாமே இருக்குது. இந்த பழைய காலத்து ஃப்ரிட்ஜு, பழைய காலத்து வால் கிளாக்கு எல்லாமே போட்டு சூப்பராக இருக்குது. இதுக்குன்னே வந்து மக்கள் வராங்க. அவங்க உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க காஃபி குடிச்சிட்டு. இதுக்குன்னே வந்து இங்கே பழைய காலத்து அந்த இன்ஜினு அதெல்லாமே வச்சுருக்காங்க. இந்த கடையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ பார் சாக்லேட். இந்த சாக்லேட் ட்ரிங்க் வந்து இங்கே ஃபேமஸாக இருக்குங்க. அதபடி ஆல்கஹால்லாம் எதுவுமே இல்லை, சாக்லேட்டு தான் இருக்குது. அதுதான் வந்து ஸ்லோ பார் சாக்லேட்னு வச்சுருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து இந்த காரோட வேலைகள்லாம் இங்கே நிறைய நடக்கணும். இந்த இன்ஜின்லாம் கழட்டி இங்கே வச்சுருக்காங்க பாருங்க.
அவ்வளோதான். நம்ம வந்து அந்த உள்ள பார்த்தோம் இல்லைங்களா ரெஸ்டாரண்ட்டு, அதோட ஒரு பிரான்ச் தான் இதுவும். அது வந்து ரெஸ்டாரண்ட் பான் சிம் நாம் அது. இது வந்து பான் சிம் சா. இங்க வந்து ஃபுட்ஸ் இருக்காது, இங்க வந்து ஒன்லி ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் இருக்கும். அங்க வந்து ஃபுட் இருக்கும். ஆனா வந்து சேம் வந்து ஒரே கடை தான், பேர் ஒன்று தான். இதுவும் வந்து கொஞ்சம் ஃபேமஸுங்க. இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்டிக்கான பொருட்கள், இந்த ஜார்ஸ் அதெல்லாமே இங்க வச்சிருக்காங்க. நாங்க வந்து அந்த ரிவர் வியூ அந்த இது இருக்கு. இங்க வந்து ஒரு ஹவுஸ்னு ஏதோ போட்டிருக்கு, ரின்பாடா ஹவுஸ். இது ஸ்டேக்குன்னு நினைக்கிறேன், ஸ்டே பண்ற ஹோட்டல். சவாடி ஹாப். สวัสดีค่ะ ஃபுல்லாகவே வந்து இந்த ஏரியாவை வந்து அந்த விண்டேஜ் லுக்கு போகாத மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு அவங்களால முடியுமோ அந்த அளவுக்கு அந்த ஓல்டு லுக்லேயே அப்படியே வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து இந்த பழைய காலத்து காரு மஸ்டான்னு சொல்லிட்டு, அதுவுமே வந்து ஓடலனாலும் அப்படியே சும்மா நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு முடி வெட்டுற கடை ஒன்று இருக்குங்க. வாவ், இந்த பெயிண்டிங் சூப்பராக இருக்குங்க, செம பெருசாக இருக்குது. இது மொத்தம் வந்து 1 2 3 மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குது, 4 ஃப்ளோரு. ஃபுல்லாக இந்த ட்ராகன் போயிட்டு அப்படியே வர மாதிரி சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இது வந்து அதாவது ஹோட்டல். இந்த ஹோட்டலுக்கு இந்த மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சைடில் வந்து கோழி பறக்கிற மாதிரி இருக்குங்க, சண்டை கோழி. இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த இடத்துல அந்த அந்த பெருசாக அந்த வீடு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த பழைய காலத்து பாட்டெல்லாம் போட்டுட்டு சூப்பராக இங்கே ஒரு தாத்தா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து இந்த கறிலாம் இருக்கு இல்லைங்களா, அடுப்பு கறி, அதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணி அதை வந்து பாக்கெட்டில் போட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து நம்ம அந்த சைட்லேருந்து பார்த்தோம் இல்லைங்களா, அந்த சைட்லேருந்து இங்கே வரைக்கும் வந்து பார்த்தோம், இந்த சைடில் வந்து பார்க்கல. இது வந்து அப்படியே இந்த சைட்லேருந்து வந்து கனெக்ட் ஆகுது அந்த சைடுக்கு. அவ்வளோதான், ஒரு வழியாக நம்ம முடிச்சாச்சு. see you in the next video. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் போட்டுருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு காட்டும். see you in the next video. until then, take care, bye bye.